3 angles of a triangle are ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ் மைனஸ் 30 டிகிரி, இது வந்து எக்ஸ் மைனஸ் 45 டிகிரி, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 15 டிகிரி. அதாவது சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து என்ன வரும் அப்படின்னா 180 டிகிரி வரும். ஸோ சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்னால் அந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் தானே 180 வரும். ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 45 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 டிகிரி ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன வரும்? 180 டிகிரி வரும். இப்போ நான் எக்ஸை ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணுறேன். இங்கே 3 எக்ஸ் இருக்கிறனால 3x. ஸோ 3x இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ஸோ ப்ளஸ் பண்ண என்ன வரும்னா 75 வரும். 75 டிகிரி. இங்கே வந்து பெரிய நம்பர் 45, அதோட சைன் வந்து மைனஸ் 75 டிகிரி போட்டிருக்கேன். ப்ளஸ் 15 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. 3x இன்னும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிருமா? 75 வந்து 15 சப்ராக்ட் பண்ணால் 60 வரும். பெரிய நம்பர் வந்து 75, அதோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நான் நம்பர்ஸ்லாம் சைடு கொண்டு போகிறேன். இந்த நம்பர் நான் அந்த சைடு கொண்டு போனால் இங்கே மைனஸ் இருக்குது, ஈக்குவல் அந்த சைடு போக்கில் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. 3x ஈக்குவல் டு ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 240 டிகிரி வரும். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே வந்து ப்ராடக்ட்டில் இருக்கா, இந்த 3 வந்து ஈக்குவல் அந்த சைடு போக டிவிஷனாக மாறும். ஸோ 240/3. அப்போ 8 3 சார் 24, ரிமைனிங் 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னதுன்னா 80 டிகிரி. அந்த 3 ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த 3 ஆங்கிள்ஸ் நமக்கு கிடச்சிரும். அந்த 3 ஆங்கிள்ஸுமே ஆட் பண்ணால் என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஸோ நம்ம எக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும் போட்டால் போதும். அவ்வளோதான் அந்த சம்.